அனைவருக்கும் வணக்கம். இப்போ பேச போகிற டாபிக் ரொம்ப 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 சீரியஸானது. இது என்ன அப்படின்னு கொஞ்சம் ஒத்து கேளுங்க. சப்த கங்கா தேவி அப்படின்றவங்க, அதாவது கங்காதேவி, யமுனா, கோதாவரி, சிந்து, காவிரி, இப்படி 7 நதிகளும் நம் உடம்பில் என்னவாக இருக்குதுன்னு நினைக்கணும். ஏன்னா அண்டமும் பிண்டமும் ஒன்று. நம்ம மனுஷன் எப்படி வருவான் தெரியுமா? இவ்வளோ பெரிய அகண்டு விரிஞ்ச இந்த உலகத்தில் பூமி இவ்வளோ பெருசு இருக்குது, கிரகங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது, இன்னும் கண்ணுக்கே தெரியாத அண்ட சராசரங்கள், பேரண்டங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் பிறக்கும்போது இப்படி மொத்தமாக சேர்ந்து ஒரே உருவமாக இப்படி வந்து உட்காந்துருக்கு. செகண்டரி காயம், அது பிரைமரி காயம். அப்போ மகா சப்த கங்கா தேவி அப்படின்றவங்க நம்ம உடம்புல என்னவா இருக்காங்க? ஜீவ ரத்தமாக இருக்கிறது. அந்த ஜீவ நதிகள் என்னவா இருக்குது? நம் உடம்பில் ரத்தமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து தற்போது இந்தியாவில் நதிகள் இணைப்பு அப்படின்ற ஒரு திட்டமானது எதை குறிக்கிறது என்றால், தென் அமெரிக்காவின் சூட்சமத்தை அப்படியே எடுத்து இந்தியாவில் நதிகள் இணைப்பு என்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, நதி நம்ம நினைக்கிற மாதிரி ஓடலை அப்படின்னா, ரத்தம் நம்ம நினைக்கிற மாதிரி ஓடாது, மறுபடியும் கண்மம் அப்படின்னா நோயில் போய் முடியும். இந்த சூட்சமத்துக்கு ஒத்து வராது அங்கதை. அப்போ அது நதிகள் இணைப்புன்னு சும்மா பாலம் கட்டலாம், ஆனால் தண்ணி வருமானா? அப்போ தென் அமெரிக்காவினுடைய ஆட்சி அப்படின்றது இந்தியாவில் வச்சாச்சு அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சு வைப்பாங்க. சத்தியகுத்தில் தென் அமெரிக்காவினுடைய ஆட்சியே இந்தியாவில் இருக்கட்டும் அப்படின்னு இந்த ஜீவ நதிகளை இணைச்சிட்டோம்னா சூட்சமம் மாறிடும் அப்படின்றது ஒரு விஷயத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தென் அமெரிக்காவினுடைய சூட்சமத்தை கொடுத்து நதிகள் இணைப்பை பெற்று இருந்தார்கள். அது தற்போது உடைந்தாகியது. இல்லை, இதை நம்பி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை என்ன சொல்றேன்னு பாருங்க. அந்த சூட்சமம் உடஞ்சிருச்சு. தென் அமெரிக்காவினுடைய நதிகள் இணைப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவை அப்படியே கொண்டு இங்கே வச்சிருப்பாங்க. அப்போ இது சூட்சமம் நமக்கு அமெரிக்காவாகவே இந்தியா இருக்கும். ஸோ சத்தியகுத்தில் நாமளே ஆளணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இங்கே இருந்து அவங்களுக்கு தெரியும் யூஎஸ் ஆனது கடலுக்குள் செல்லும் அப்படின்னு தெரியும். இப்போ என்ன பண்ணுறது, பக்கத்தில் கிரீன்லேண்ட் அப்படின்ற ஒரு லேண்டை ஆக்கிரமிக்க முயற்சி செய்வாங்க. அப்போ இங்கே இருக்குது, இங்கே கிரீன்லேண்ட் இருக்குது. அப்போ நேர்கோட்டில் நின்று நாங்கள் உலகத்தை ஆட்சி செய்வோம், எங்களை எதுவும் செய்ய இயலாது அப்படின்ற கோட்பாடுகள் எல்லாம் கிளம்பும் அப்படிதான் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்தியாவிலேயே அந்த தென் அமெரிக்கா சூட்சமம் உடைந்து விட்டது. சித்தர்கள் மாற்றி எழுதி அமைத்தனர் தமிழ் தேசியமாக. இதுதான் அமையும். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆட்சி எப்படி அமைக்கிறதுன்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. மற்றமும் சூட்சமாக. அப்போ சப்த கங்கா தேவி அப்படின்றவங்க பொங்கி எழும்போது 7 ஜீவ நதிகளும் பொங்கி எழும்போது மக்கள் மகா பிரளயத்தில் அவதிப்பட்டு பல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. ஆனால் அதை அரசாங்கம் நினைத்தால் அதை தடுத்து நிறுத்தி மக்களை காக்க முடியும். முதல்ல அந்த விஷயம் நமக்கு என்னன்னு தெரியணும்ல, தெரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியும். அமெரிக்காவினுடைய சூட்சமங்கள் எதுவும் பலிக்கவில்லை அப்படின்னு இருக்கு. அமெரிக்காவினுடைய சூட்சமம் அப்படின்னாலே என்னன்னா ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பாருங்க. சென்னையில் சுற்றி பாருங்க, OMRல எல்லாம் போய் பாருங்க, பழைய கம்பெனி எதுவும் இருக்காது. எல்லாம் போரூரில் உள்ள வந்துருச்சு, டிட்கோ சிப்காட் உள்ள வந்துருச்சு. மறுபடியும் மிக சுவாரஸ்யமான தகவல்களை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.